ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரதிஸ் கிச்சன். நான் உங்கள் ஈமா பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம சேனலில் கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் எப்படி செய்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் முதன்முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் செய்கிறதுக்காக இப்போ நம்ம ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இது நல்லா சூடானோடனே இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சூடாகி வரட்டும். சூடானதுக்கப்புறம் இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சு வர நேரத்தில் இது கூடவே 1/4 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம். இதுவும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக கறிவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போ மீடியம் சைஸ் வெங்காயம் 1 எடுத்து இது போல் சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகாயை இது போல் கீறிட்டு சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா ஓரளவுக்கு பச்சை வாசனைலாம் போயிட்டு கலர் மாதிரி வந்ததுக்கப்புறம் மீடியம் சைஸ் தக்காளி 3 எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரத்துக்கும் இந்த உருளைக்கிழங்கு மசாலா செய்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போவே சேர்த்துக்கிறேன். இந்த நேரம் உப்பு சேர்த்ததுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு இடிச்சிட்டு சேர்த்துக்கிறேன். இடிச்சிட்டு சேர்க்கும் போது இதோட டேஸ்ட்டே ரொம்ப நல்லா இருக்கும். அதனால் பூண்டை நம்ம தோலோடவே இடிச்சுக்கலாம். இஞ்சி தோல் சீவிட்டு ஒரு 1/4 துண்டு அளவுக்கு இடிச்சிட்டு இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் நல்லா போனதுக்கப்புறமா இதில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துப்போம். இது கூடவே குழம்பு மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் கூட குறைய சேர்த்துக்குங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துட்டு இப்போ இது நல்லா இந்த ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த தக்காளியோட பேஸ்ட்லேயே முதல்ல கலந்து விட்டுடுவோம். கலந்து விட்டுட்டு இப்போ ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு இப்போ நல்லா பேஸ்ட்டாக இந்த மிளகாயோட நெடியெல்லாம் போகிற அளவுக்கு கலந்து கொடுத்துக்கலாம். இப்போ ஓரளவுக்கு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருதில்ல, இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பச்சை பட்டாணி 1/4 கிலோ அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கிறேன். பட்டாணியை நல்லா ஒரு முறை தண்ணியில் அலசிட்டு இந்த பட்டாணியை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதை கலந்து கொடுத்துட்டு இந்த பட்டாணி வேகிறதுக்கான தண்ணி இப்போ சேர்த்துடலாம். இது போல் நான் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். 100 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தா போதும். இந்த பச்சை பட்டாணி நல்லா ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்து வரும். இது தண்ணி சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷத்தில் வெந்து வந்துடும் இந்த பட்டாணி. நீங்கள் காஞ்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் காய்ந்த பட்டாணியை நல்லா ஊற வச்சுட்டு ஒரு 6 மணி நேரமாவது அதுக்கப்புறமா நம்ம வேக வச்சு கூட சேர்த்துக்கலாம். வேக வச்ச பட்டாணி சேர்க்குறதா இருந்தால் உருளைக்கிழங்கு சேர்க்கும் போது சேர்த்தா போதும். நான் இன்றைக்கி பச்சை பட்டாணி சேர்க்குறதுனால இப்போ நான் இதை வேக வச்சுக்கிறேன் தனியாக. இது ஒரு 5 நிமிஷத்தில் ஈஸியாக வெந்து வந்துடும் இந்த பச்சை பட்டாணி. இப்போ நல்லா 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் ஒரு பட்டாணி எடுத்து நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். வேணும்னா இது போல் ஒரு பட்டாணி எடுத்து நல்லா நம்ம நசுக்கி பார்த்தோம்னா இது ஈஸியாக வெந்து இருக்குதுல நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம உருளைக்கிழங்கு நான் வேக வச்சுருக்கேன். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு வேக வச்சு இதை நான் தோலை உரித்து எடுத்துக்கிறேன். பாதியை கட் பண்ணி இந்த உருளைக்கிழங்கு எடுத்துட்டு இது போல் பொறுமையாக கரண்டியை அடியில் விட்டு விட்டு நல்லா கலந்து விடணும். உருளைக்கிழங்கு ரொம்ப அழுத்தம் கொடுத்து கலக்கக்கூடாது. ஏன்னா உருளைக்கிழங்கு ஆல்ரெடி வெந்துடுச்சுல, அப்புறமா ரொம்ப உடைய ஆரம்பிச்சிடும். அதனால் இது போல் மேலோட்டமாக கரண்டியை அடியில் விட்டு பொறுமையாக கலந்து கொடுத்தா போதும். கலந்து கொடுத்துட்டு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். ஒரு 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நல்லா 2-3 நிமிஷம் ஆனதுக்கப்புறமா இது போல் பொறுமையாக கலந்து விடலாம். இந்த உருளைக்கிழங்கு மசாலாலாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே லோ ஃப்ளேம்லேயே பொறுமையாக செவக்க வச்சு எடுத்துக்கலாம். நல்லா ஒரு 5 நிமிஷம் செவந்ததுன்னா போதும். இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் நல்லா கல்யாண வீட்டு ஸ்டைலில் சூப்பராக நமக்கு ரெடி ஆகிடும்.
இப்ப நல்லா ஒரு 5 நிமிஷம் செவந்து வந்ததுக்கு அப்புறமா, நம்ம கொத்தமல்லி தாராளமா தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுடலாம். நல்ல டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. எவ்வளோ சுலபமான ரெசிபி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்க. தேங்க் யூ.